ஹாய் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இது. என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டுட்டேன். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இப்போது மாணவர்கள் என்ன சிந்திக்க வேண்டியதுன்னா, ஒன்றுமே தெரியல, பாஸ் பண்ணணும், ஒரு 2 மணி நேரம் படித்து ஒரு 40 மார்க்காவது 75க்கு எடுக்கலாம், 45ஆவது எடுக்கணும்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஃபஸ்ட்டு புக் பேக் 1 மார்க்கெலாம் படிச்சுட்டு சூப்பராக இருக்கும். 12 1 மார்க் எழுதிடலாம். இப்போது நான் இங்கே மஞ்சள் கலரில் மார்க் பண்ணிக்கலாம், இன்னும் அதுவே நிறையா இருக்கும். அது படிச்சினாலே 70 எடுத்துடலாம், 70 65 கிட்ட எடுத்துடலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதுலேயுமே உங்களுக்கு கம்மி பண்ணுறேன். அதை டாப்பர்ஸும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் படிச்சிருக்கீங்களான்னு, அவ்வளோதான். அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே எழுதலை, இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி போட்ட பிடிஎஃப், நான் சொல்கிறத கேட்டு நோட் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தமிழ் மீடியமாக அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 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 6வது ரோமன் நம்பர் நியூட்டன் செகண்ட் லா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இனர்சியா ஃபஸ்ட்டு 2 5 1 2 5 7 இது மட்டும் படித்தா போதும். அடுத்த மாசு வெயிட்டு, இங்கே 4வது கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இனர்ஷியா கிளாசிஃபை ஃபஸ்ட்டு கொஸ்டின், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் 3 லா படிக்கணும். ரெண்டாவது நியூட்டன் லா டெரிவேஷன், இது 3 மட்டும் படித்தா போதும். அடுத்தது யூனிவர்சல் லா டெரிவேஷன், யூனிவர்சல் அப்ளிகேஷன், இதை மட்டும் ஒமிட் பண்ணிடுங்க. படிக்க முடியாதவங்க, படிக்கிறவங்க படிச்சிங்கன்னா வரும், மீதியாவது நல்லா படிக்க முடியாதவங்க படிச்சிருங்க. இது எப்படியாவது படிச்சிரு, ஏன்னா இது ரெண்டுமே சேர்த்து 7 மார்க்கில் கேட்பான். அடுத்து யூனிட் 2 பார்த்திங்கன்னா கான்வெக்ஸ் கான்கேவ் 4 பாயிண்ட்டு, அது ஈஸி தானே. இதில் வந்து இது 2 மார்க்கில் முடியாது, டைம் இல்லைன்னா ஸ்கை ப்ளூ கலர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. வானம் ஏன் வந்து ப்ளூ கலரில் இருக்குது அப்படின்னு. அடுத்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ராலே ஸ்கேட்ரிங், இது மட்டும் படிச்சிரு. அப்புறம் லைட் ப்ராப்பர்ட்டி, ஒளியின் பண்பு, மயோஃபியா ஹைப்பர்மெட்ரோஃபி, இது படிக்க மாட்டியா. அடுத்தது யூனிட் 3 பாயில்ஸ் லா சார்லஸ் லா, லா ஆஃப் வால்யூம், கண்டிப்பாக இந்த 2 லாவில் ஒரு லா வந்துடும். அடுத்தது இது வேண்டாம். அடுத்தது ஐடியல் கேஸ், நல்லீப்பு வாய்ப்பு வருவி, இது வந்து 4 மார்க்லையும் கேட்குறாங்க, 7 மார்க்லையும் கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. யூனிட் 4ல் இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் 7 மார்க்கில் டேரெக்டாக வரும். ரோமன் நம்பர் 8ல் 2வது உங்கள் புக்கில் பாரு, கைடில் பார்க்காத. எலக்ட்ரிக் கரண்ட்டு, நேமு, இன்ஸ்ட்ருமெண்ட்டு. எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். நேம் என்னது ஆம்பியர், அந்த ஆம்பியரை டிஃபைன் பண்ணணும். 1 ஆம்பியர் இஸ் 1 கூலும் டிவைடட் பை இருக்கா. அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் அம்மீட்டர், சீரியஸ் கனெக்ஷன், அவ்வளோதான் 7 மார்க்கு. அடுத்தது 3வதுல ஜூல்ஸ் லா, அந்த H = I² RT, அது போட்டு அந்த 3 பாயிண்ட் எழுதிரு. இதுக்கு 3 பாயிண்ட், இது ரெண்டுமே 7 மார்க்கு கண்டிப்பாக வரும். எல்இடி டிவியோட அட்வான்டேஜ், எல்இடி பல்போட மெரிட்ஸும் 4 பாயிண்ட் படிச்சுக்கோ. இதில் எதுவுமே வேண்டாம். ஓம்ஸ்லாம் முடிஞ்சால் பார்த்துக்க, ஆனால் ஓம்ஸ்லாம் வரும், சரியா. அதே மாதிரி இதில் 4வது கொஸ்டின் வரும். ஓகே, அடுத்து கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ், அவ்வளோதான். இதை படிச்சினாலும் இது 1.5 மணி நேரத்தில் படிச்சிடலாம், 1 மணி நேரம். கெமிஸ்ட்ரி வந்து இப்போ மாடர்ன் அட்டாமிக் தியரி, நவீன அணுக்கொள்கை, இது வந்து கண்டிப்பாக வந்து 4வது கொஸ்டின் கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஒரு 5 பாயிண்டாவது படிச்சு வச்சுக்கோங்க. வீடியோ ஆரம்பம் படிக்க முடியுமா என்ன, படிச்சிங்கன்னா நல்லது, 7 மார்க்கில் கேட்குற வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அவகேட்ரோ அப்ளிகேஷன், அவகேட்ரோவின் பயன்பாடுகள், புக்கின் ஆட்டம்ஸ் மாலிகுல், அணு மற்றும் மூலக்கூறுகள், இது வந்து 4 பாயிண்ட் படிக்கணும், ஈஸி. இதில் எதுவும் வேண்டாம், டைம் இல்லைனா விட்டுருங்க. அட்டாமிசிட்டின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, முடிஞ்சால் அது பார்த்துரு. அடுத்தது யூனிட் 8 ரஸ்ட் ஈக்குவேஷன் கண்டிஷன், கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும், அவ்வளோதான் போதும். இதில் அவ்வளோதான், பார்த்தீங்களா, 2 கொஸ்டின் படிக்க மாட்டிங்களா. அடுத்தது யூனிட் 9 சேச்சுரேட்டட் அன்சேச்சுரேட்டட், ஒரு எக்ஸாம்பிள், ஒரு டிஃபனிஷன், ஒரு எக்ஸாம்பிள், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஹைக்ரோஸ்கோபிக் டெலக்கன்ஸ், கண்டிப்பாக இந்த டிஃப்ரென்ஸ் 4 பாயிண்ட் படிச்சுக்க. அடுத்து MgSO4.7H2O, அது ஒரு ஈக்குவேஷன் எழுதிட்டு, வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் 7 எழுதிட்டு, அந்த ஈக்குவேஷன் எழுதிட்டு, அதுக்கப்புறம் சாலிபிலிட்டியோட டெஃபினிஷன், அந்த ஃபார்முலா மட்டும் எழுதிடு போதும். சேச்சுரேட் அன்சேச்சுரேட், அவ்வளோதான். இதில் எதுவும் வேண்டாம், டைம் இல்லை, விட்டுறலாம். அடுத்த பயாலஜி பாருங்கள், கெமிஸ்ட்ரி முடிஞ்சு எத்தனை நேரம் ஆகும், ஒரு 1/2 hour 45 minutes. அடுத்த பயாலஜியில் மோனோகோட் டைகோட் நோட் பண்ணியிருக்கீங்களா. ஆரோபிக் அனிரோபிக், லைட் டிபெண்ட் லைட் இன்புட், இது ரெண்டுமே படிக்கணும். இதில் ஆக்சிசோம் டயக்ராம், ஒரு முட்டை மாதிரி ஒரு டயக்ராம் இருக்குமா அது. அப்புறம் ரெஸ்பிரேட்டரி கொஷன், சுவாச ஆய்வுன்னு சொல்லுவாங்க, சுவாச ஆய்வு. ரெஸ்பிரேட்டரி கொஷன், வால்யூம் ஆஃப் CO2 அந்த டிவைடட் பை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அது பார்த்துக்கோங்க. அது 2 மட்டும், ஓகே. அடுத்தது யூனிட் 13ல் இது பார்த்துருங்களேன், இது சின்னது தானே. என்னது CNSனால் என்ன, ஃபுல் ஃபார்ம் என்ன. அப்புறம் வந்துட்டு இது டென்டில் ஃபார்முலா, ரேபிட்டோட டென்டில் ஃபார்முலா, ஓகே. YR ரிக்ஸ் ஆஃப் கேட், இது ஈஸி, ஒரே ஒரு லைன் தான். பேராசைட்டிக் அடாப்ஷன் ஆஃப் ப்ளீச் கன்ஃபார்ம் 4 பாயிண்ட்டு. அட்டைப்பூச்சி என்னெல்லாம் பண்ணும், என்னெல்லாம் அதுக்கு தன்மை இருக்குது, ஒரு 4 பாயிண்ட், ஓகே. அடுத்தது இது வேண்டாம், விட்டுருங்க, நல்லா படிக்கணும் மட்டும் பார்த்துக்கு. அடுத்த 14th லெசனில் டிரான்ஸ்பிரேஷன் பிளட்டு, டிரான்ஸ்பிரேஷன் 7 மார்க்கில் டேரக்ட் கொஸ்டின். இது 2 மார்க்கில், இது 2 மார்க், இதுக்கு 3 மார்க் கொடுத்துருவாங்க, சாரி இதுக்கு ஒரு 5 மார்க் கொடுத்துருவாங்க, இதுக்கு 2 மார்க், அந்த மாதிரி. இம்பார்ட்டன்ஸில் ஒரு 4 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. பிளட்டில் ஒரு 5 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இதில் ஆர்டரி வெயின் மட்டும் பார்த்துக்கோ, இது 2 இம்பார்ட்டன்ட் தான். RH ஃபேக்டரும் அந்த வால்வு, ஏன்னா ஏபின்னு போட்டு கேட்பாங்க, ஓகே. இதெல்லாம் வேண்டாம். அடுத்தது
இதில் எதுவுமே வேண்டாம். நியூரான் முடியுமா? நியூரான் படிக்கணும்னா டயக்ராமாவது பார்த்துட்டு போ. ஓகே. கிளாசிஃபை நியூரான் பைபோலார், யூனிபோலார், மல்டிபோலார் போட்டு டயக்ராம் போட்டு சும்மா 1 நர்வ் 2 நர்வ் 3 நர்வ் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லி எழுதுனா 4 மார்க் கிடச்சிரும். யூனிட் 16 இதெல்லாம் வேண்டாம், டைம் இல்லைல்ல. அடுத்தது இதுவும் வேண்டாம். அடுத்து கிபர்லின்ஸ் கண்டிப்பாக வரும். ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிபர்லின்ஸ். அடுத்த டயக்ராம் பார்த்துக்க. தைராய்டும் அடனல் டயக்ராம் பப்ஸ் மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும், வி மாதிரி இருக்கும். ஸோ இது 2 டயக்ராம் பார்த்துக்கும். யூனிட் 17 ஓவியூல் கண்டிப்பாக வரும். ஓவியூல் டயக்ராம் பார்த்து அவர் 5 பாயிண்ட் படிக்க மாட்டியா? ஓகே. ஸ்பெர்ம் டயக்ராம் பார்த்துக்கும். விந்துவின் வரைபடம், ஓம், அண்டசெல். ஸோ இது 2 டயக்ராம் பார்த்துக்கோங்க. இதில் ஒரு கேள்வி இருக்குது. 10வது கேள்வி வந்து படம், ஒரு படம் வரும், போலன் கிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படத்தை பார்த்துக்க. அதுக்கப்புறம் 6வது கொஸ்டின் 6, 10 மட்டும் பார்த்துக்க. நோட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த லாஸ்ட் லெசன் டிஎன்ஏ அது வரும். என்ன பண்ணுறது? எப்படி கஷ்டப்பட்டு படிச்சுங்க. ஒரு 5 பாயிண்ட் படிச்சுட்டு அந்த டயக்ராம் போட்டுவிட்டு சிக்னிஃபிகன்ஸில் ஒரு 3 பாயிண்ட் ஏதோ பண்ணி விட்டிங்கன்னா 5 மார்க்காக கிடைக்கும்ல. அப்புறம் மெண்டில் பியா பிளான் 4 மார்க், பைசெக்ஷுவல், கான்ட்ராக்ட் கேரக்டர், அந்த மாதிரி ஒரு 4 பாயிண்ட்டு. இது வந்து ஃபெனோடைப் ஜெனோடைப், அது ஈஸி தானே. அடுத்து 3rd கொஸ்டின் வந்து ஒகசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆலோசோம்ஸ், XY குரோமோசோம் இருக்குது, அந்த மாதிரி ஒகசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ். 5வது வேண்டாம். ஸோ மொத்தத்தில் நான் சொன்னது படித்தாலே 1 மார்க்கும் படித்தா 50லேருந்து 55 மார்க் எடுக்கலாம். இதில் என்ன கஷ்டம்? அப்படியும் உனக்கு கஷ்டம்னா நீ என்ன பண்ணுற? 1 மார்க் படித்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் நான் சொன்னது படி. இல்லை பயாலஜி உனக்கு பிடிக்குமா? பயாலஜி படி. ஏதாவது 2 சப்ஜெக்ட் படிக்கணும் உங்களுக்கு. அவ்வளோதான். நான் மொத்தமாக சொன்னது படித்தவன், இப்போ நான் சொன்னது படித்தவன் 50க்கு மேலே ஈஸியாக எடுக்கலாம். இதுக்கு மேலே யாருனாலையும் கம்மி பண்ண தர முடியாது. ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர் போடலான்னு நினச்சோம், அதுக்கு பதில் இது போட்டலான்னு வந்தேன். கொஸ்டின் பேப்பர் முடிஞ்சால் நான் போடுறேன். அது வரைக்கும் படிங்க உட்காந்து. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் போடுறீங்க, ஆனால் லைக் பத்தலை. இந்த வீடியோக்கு ஒரு 5000 லைக் வந்தால் கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னுமே உங்களுக்கு நல்லா நான் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். தேங்க்யூ.